57 அதிகாரம் 15 வசனம். ஏசாயா 57:15. நித்தியவாசியும் பரிசுத்தர் என்கிற நாமம் உள்ளவருமாகிய மகத்துவமும் உன்னதமுமானவர் சொல்லுகிறார், உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும். ஒரு நிமிஷம் எல்லாம் படிக்கலாமா? எல்லாம் சொல்லுங்க. உன்னதத்தில் வாசம் பண்ணுகிறவர், எல்லாம் கரங்களை உயர்த்தி. பரிசுத்த ஸ்தலத்தில் வாசம் பண்ணுகிறவர், கவனிங்க. அவர் எப்படி இருக்கிறாராம்? எப்படி இருக்கிறார்? பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும், நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும், நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்திலும் வாசம் பண்ணுகிறேன். சின்ன கேள்வி, ஏழைகளிடத்தில் இருப்பாரா எளியவரிடத்தில் இருப்பாரா? புரியல. நான் தைரியமா சொல்றேன், எனக்கு பயமே இல்லை. ஒண்ணுமே இல்லை. ஆனா ஓவர் எஸ்டிமேஷன். யாரையும் குற்றப்படுத்தல. ஒண்ணுமே இல்லை. எவ்வளோ பெரிய பணக்காரரை பார்க்குறேன், எவ்வளோ பெரிய பணக்காரர்களை, செல்வந்தர்களை. புரியுதா உங்களுக்கு? ஆனால் ரொம்ப தாழ்மை. பல இடங்களுக்கு போகிறேன். கடந்த வாரம் கூட ஒரு மிகப்பெரிய மருத்துவரும், அவரும் மருத்துவர், அந்த அம்மாவும் மிகப்பெரிய ப்ரொஃபஸர், அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில். என்ன தாழ்மை! நீ உட்கார சொன்னா உட்கார மாட்டேன்றாங்க. இல்லைங்க டாக்டர் நீங்கள் உட்காருங்க, இல்லைங்க டாக்டர் அம்மா நீங்கள் உட்காருங்க. இல்லை பாஸ்டர் நிற்கிறேன். நான் சொல்ல இந்த கருத்து பாருங்க, எல்லாம் இருக்கிறது. ஆனால் என்ன இருக்குது? எல்லாம் கரங்க சொல்லுங்க. தேவனே, நீ யார்கிட்ட வாசம் பண்ணுவீங்க? சத்தமா அழகாக பண்ணார். எளிமையான எங்களையே, எளிமையான நினைப்பவரே, எங்கள் மனுமயமே, துணையாளரே. இந்த வார்த்தை பார்த்தீங்களா? எங்கள் ஒளிமயமே. ஏழை கிட்டியா எளிமையான கிட்டியா? ஒன்று சொல்லட்டுமா? உங்களுக்கு வரம் இருக்கலாம், கிருபை இருக்கலாம், திறமை இருக்கலாம், தாளந்து இருக்கலாம், ஆனால் அது பெருமை தரக்கூடாது. நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன், என் கிருபை எனக்கு பெருமை தருமானால் அந்த கிருபை எனக்கு தேவையில்லை. புரியுதா உங்களுக்கு? என் கிருபை எனக்கு பெருமை தருமானால், என்னுடைய ஜாதி எனக்கு பெருமை தருமானால், என்னுடைய வேலை எனக்கு பெருமை தருமானால், என் டைட்டில் எனக்கு பெருமை தருமானால் அந்த பெருமை எனக்கு தேவையில்லை. எல்லாம் கரங்களை உயர்த்தி. என் திறமை கூட எனக்கு பெருமை தரக்கூடாது. உங்களுக்கு தெரியுமா? அவரால் செய்ய முடியல, நான் சூப்பரா பண்றேன் பார். அவரால் பேச முடியல, நான் சூப்பரா பேசுறேன் பார். எனக்கு நல்லாவே தெரியும். என்னை விட சிறப்பாய் பேசக்கூடிய நூற்றுக்கணக்கான